சிவனை நினைந்து நினைந்து நெஞ்சம் உருகுதே, நீங்கிடாத இன்பம் பெருகுதே. அணையாத தீபமாய் ஆத்மா ஜோதியை, அணையாத தீபமாய் ஆத்மா ஜோதியை அறிந்தேன் நின் கருணையாலே. ஓம் சாந்தி. 23/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் மக்களுக்கு முதலில் கூற வேண்டிய 2 விடயங்களாவன தந்தையை நினைவு செய்வதும் 84 பிறவிகளின் சக்கரத்தை தெரிந்து கொள்வதும் ஆகும். அப்பொழுது அவர்களுடைய கேள்விகள் யாவும் முடிவடைந்துவிடும். கேள்வி: தந்தையின் புகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்படும் எந்த வார்த்தைகள் ஸ்ரீ கிருஷ்ணரின் புகழ்ச்சிக்கு பயன்படுத்தப்படுவதில்லை? பதில்: தந்தை விருட்சத்தின் பிரபு ஆவார். ஸ்ரீகிருஷ்ணர் விருட்சத்தின் பிரபு என அழைக்கப்பட மாட்டார். அசரீரியான தந்தையே தந்தையருக்கெல்லாம் தந்தை எனவும் கணவன்மாருக்கெல்லாம் கணவர் எனவும் அழைக்கப்படுகின்றார். ஸ்ரீகிருஷ்ணர் அவ்வாறு அழைக்கப்படுவதில்லை. ஒவ்வொருவரின் தனிப்பட்ட புகழ்ச்சியையும் தெளிவாக்குங்கள். மீண்டும் கேள்வி: நீங்கள் ஒவ்வொரு கிராமத்திலும் மேளம் தட்டி தெரிவிக்க வேண்டியது என்ன? பதில்: ஒவ்வொரு கிராமத்திலும் மேளந்தட்டி கூறுங்கள், வாருங்கள், எவ்வாறு நீங்கள் நரகவாசியில் இருந்து சுவர்க்கவாசி ஆகலாம் என்பதையும், எவ்வாறு மனிதனில் இருந்து தேவர் ஆகலாம் என்பதையும், ஸ்தாபனையும் விநாசமும் எவ்வாறு சம்பவிக்கின்றன என்பதையும் வந்து புரிந்து கொள்ளுங்கள். பாடல்: நீங்களே தாயும் நீங்களே தந்தையும் ஆவீர்கள். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. தந்தை உங்களுக்கு வழங்கியுள்ளதும் மனதை நல்வழிப்படுத்துவதுமான மந்திரத்தை அனைவருக்கும் ஞாபகப்படுத்துங்கள். சேவை செய்வதற்கு பல வழிமுறைகளை உருவாக்குங்கள். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். 2. ஞான கருத்துக்களை உங்கள் புத்தியில் வைத்திருப்பதன் மூலம் போதையுடன் இருங்கள். ஹனுமனை போன்று கூட்டங்களுக்கு சென்று அமர்ந்திருந்து அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். நாள் முழுவதும் சேவை செய்வதன் மூலம் சந்தோஷமாக இருங்கள். ஆசீர்வாதம். நான் மற்றும் எனது என்பதை தியாகம் செய்வதன் மூலம் முழுமையான மகாபலி ஆகுவீர்களாக. ஒரு நபரிடம் அல்லது உடைமையிடம் எந்த விதமான எல்லைக்குட்பட்ட பற்றையும் கொண்டிருப்பது என்றால் எனது என்ற உணர்வை கொண்டிருப்பதாகும். எனது அல்லது நான் இதை செய்கின்றேன் அல்லது நான் இதை செய்தேன் என்ற உணர்வை முழுமையாக அர்ப்பணிப்பவர்களே, அதாவது இதை பலி கொடுப்பவர்களே மகாபலி ஆவார்கள். உங்களின் எல்லைக்குட்பட்ட நான் நான் என்பது அர்ப்பணிக்கப்படும் போது நீங்கள் சம்பூரணமாகவும் தந்தைக்கு சமமானவர்களாகவும் ஆகுவீர்கள். நான் இதை செய்கின்றேன் என்பதல்ல, பாபா என்னை செய்ய வைக்கின்றார், பாபா என்னை அசைய வைக்கின்றார் என்று இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் என்பதற்கு பதிலாக இயல்பாகவே உங்களின் மொழியில் பாபா என்ற வார்த்தை இருக்க வேண்டும், நான் என்ற வார்த்தை அல்ல. ஸ்லோகம். உங்களின் சிந்தனையும் செயலும் ஒத்ததாகும் வகையில் உங்களின் எண்ணங்களில் திட சங்கற்பத்தை கொண்டிருங்கள். அவ்யக்த சமிக்ஞை.
உங்களின் சக்தி வாய்ந்த மனதால் ஷகாஷ் வழங்கும் சேவையை செய்யுங்கள். காலத்திற்கேற்ப ஒரே வேளையில் உங்களின் மனதாலும் வார்த்தைகளாலும் சேவை செய்யுங்கள். வார்த்தைகளால் சேவை செய்வது இலகுவாக இருந்தாலும் உங்களின் மனதால் சேவை செய்வதென்பது கவனம் செலுத்துகின்ற விடயமாகும். ஆகவே உங்களின் எண்ணங்கள் சகல ஆத்மாக்களுக்கும் நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் நிறைந்திருக்க வேண்டும். உங்களின் வார்த்தைகளில் இனிமை, திருப்தி, இலகுத்தன்மையின் புதுமை இருக்க வேண்டும். அப்போது நீங்கள் இலகுவாக தொடர்ந்தும் வெற்றி பெறுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. எங்கிருந்து நீ